என் பொண்டாட்டி கரெக்டா மச்சான் நைட்டு 12 மணி ஏ மாமோ அப்படின்னு என்ன கூப்பிட்டா. சரி கூப்பிட்ட உடனே என்ன பிளான், எனக்கு பீ வருது. மொச்சோட்ட குழம்பு தின்னா என்னடா மயிர புடுங்குமா? மறுபடியும் உடனே எனக்கு நான் என்ன விவரம் முட்டோம்னா உன் பீத்தான் நடந்து போற பீயாச்சா யாப்ல இந்த வீட்டுல ஒரு மூளைய பார்த்து போய் உக்காரு. சரி உன் பீ பூராமே நடந்து போயிடும். ஒண்ணு கவலைப்படாத, போய் ஒரு மூலையில உக்காருன்னு. அதே மாதிரி போய் இளமனுசுக்காரி ஒரு ஓரமா உக்காந்துட்டு ஏந்திரிச்சு வந்துட்டான். ஆமா ஏஞ்சி வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தாக்க இந்த பீ போனிச்சா போகலையான்னு நாங்க பாக்கல. ஓய் படுத்துக்கிட்டோம். மறுநாள் வந்துட்டு இவளை போய் ஒரு மூலையில உக்கார சொல்லலாம், இவன் நடுவுட்ல போய் உக்காந்துட்டான். மூலையில உட்கார சொல்றது சரி, அது எந்த இடத்துல உட்காந்தானா என் பொண்டாட்டி பீ தான் நடந்து போகுமே அப்படின்னு நினைச்சிட்டு நான் வகல கம்முன்னு விட்டேன். சரி ஆனா என் மச்சனை கூறு கட்டவன் அந்த பீய பாக்காமைய நெட்டா ஒரு பாய விரிச்சுட்டான். மறுநாள் காலையில நாம தான் நாளைக்கு இன்னைக்கு நைட் நாடகம் ஆடுமே, ஒரு இது ஒத்திகை பாக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த பாய அந்த பீ மேலேயே விரிச்சுட்டான். விரிச்சுட்டு இந்தாண்ட மத்தாளம் இந்தாண்ட பொட்டி வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறானுவன். ஃபர்ஸ்ட் சுதியெல்லாம் சேர்த்திட்டானுவன். அப்புறமேட்டு என் மச்சனை ஒரு பாட்டு பாடுறான். இங்க என்னமோ நாருதே அப்படின்ட்டு என் மச்சனம் பாடுறான். சரி என் மாமனாரு என்ன பாடுறான் தெரியுமா? அது என்னன்னு தெரியலையே அப்படின்னு என் மாமனாரு பாடுறான். சரி இப்ப இதுக்கு மேல நாம பாடணுமே அப்படின்னு சொல்லி ஒத்திகையாச்சே. நாம சாதாரணப்பட்டவனா இல்ல சாமானத்துல விட்டவனா அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு படி இருந்துச்சு. சரி உலக்கு படி. அந்த படியை தூக்கி இங்க என்னத்தான் இருக்குதோன்னு அடிச்சம் பாரு. அப்படி இத்தத்தை சொட்டு கட்டி என் பொண்டாட்டி பேண்ட பீயா அம்மா வாயில போய் அடிச்சுக்கிச்சு. ஏண்டா அதுக்கப்புறமேட்டு எல்லாம் தொடச்சுக்கிட்டு என் பொழப்பு அப்படி போயிடுச்சு. ஏன்னா வந்தீங்களாடா என் பஸ்